எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம். எல்லாத்தையும் நான் முதல் நன்றி சொல்லணும். காரணம், எப்போதுமே என்னுடைய அன்பு தம்பியாக இருக்கிற பிருத்திவிராஜோடைய வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போதுமே பார்க்கும்போது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் பாண்டியராஜன் கூட நான் நிறைய காலம் பழகியிருக்கேன். நிறைய மீட்டிங் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கோம். அவரை பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கார். நான் நினைப்பேன், பொதுவாக நடிகர்களுடைய குழந்தைகள்லாம் எப்படி வளர்த்துருப்பாங்கன்ட்டு. நான் ஒய்எம்சிஏ கிரவுண்டு போகும்போது நான் பிருத்திவை நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ஒரு நடிகனுடைய மகன் அப்படிங்கிறத எந்த அடையாளமே இல்லாமல் சாதாரணமாக அங்கே அந்த கிரவுண்டுக்கு வர்றவங்க குப்பத்துலேருந்து வருவாங்க, பெரிய பிரின்ஸோடைய குழந்தைங்களும் வருவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த வேற்றுமையும் இருக்காது. ஆனால் அங்கே இருக்கும்போது கூட பிருத்திவி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப எளிமையாக, ரொம்ப அன்பாக, எல்லாத்துக்கூடையும் கை குலுக்கி பழகிற அந்த குணம் தான் பிருத்திவிராஜுடைய முதல் தகுதி. அதுதான் வெற்றிக்கு முதல் விதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ பண்பாக இருக்கிறபோது அவங்களுடைய வெற்றி தள்ளி போகாது. அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்ததுக்காக வேண்டி நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த விழாவில் எல்லாருமே பெருமக்கள். ஐயா இயக்குனர் இமயத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. நான் அவர்கிட்ட பல மேடைகளில் கூட நின்று பேசியிருக்கேன். ஒவ்வொரு நேரமும் நான் பதிவு பண்ணுறதான். அவர் 1000 கதைகளை சொல்லலாம், ஆனால் அவரை பற்றியான கதைகள் நிறைய இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் 16 வயசு நிலை படம் எடுக்கும்போது நான் எங்கே இருந்தேன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கடலோர கவிதைகள் படம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம். அதில் ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் இன்னும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே பச்சுன்னு பசத்தடை ஒட்டினது மாதிரி சத்யராஜ் மீனை பிடிச்சி நிற்பார். ரேகா அவங்க அப்படி ஆச்சரியப்படுவாங்க. முதல்ல எங்கள் ஊரில் கலர் போஸ்ட் ஒட்டின படம் அதுதான். கலர் போஸ்ட்டும் அதுதான். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீடு. அதை ஒட்டிட்டு போயிடுவாங்க. எங்கே இந்த நைட்டில் வடக்கு தெரு பசங்கள்லாம் கிழிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு கைத்துக்கட்டில் அங்கே போட்டுட்டு காவல்கிட்ட வந்திருக்கேன். அந்த போஸ்டரை யாரும் கிழிச்சிடக்கூடாதுன்னு. எல்லாத்துலேயுமே உங்களுடைய பதிவு பத்திரமா இருக்குது. அந்த சினிமா தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அண்ணன் சிங்கமொழி அண்ணன் சொல்லும்போது சொன்னார், காலையில் பேட்டி படித்தேன், சூடாக இருந்துச்சுனால. இல்லை அது எரிமலை இன்னும் வாயே திறக்கலை. அது வாய் திறந்துச்சுன்னா வேற மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா, நியாயமான கோபங்கள் எப்போதுமே வெளிப்படும் போது நியாயமான கோபங்கள் ஜெயிக்கும். அதனால் வேண்டி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். எந்த விமர்சனத்தையும் கண்டு கொள்ளாதீர்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. நாங்களும் உங்களை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால எந்த விமர்சனத்தையும் தூக்கி போட்டுருங்க. இது உங்களுடைய 1000 கோடிக்கு ரசிகர்களில் ஒருத்தனா, உங்களுடைய பாதை, நீங்கள் நடந்த பாதைகளில் பின்னாடி நடந்து வந்தோம்னா ஒருத்தனா நான் சொல்கிறேன். அதனால் வேண்டி அதை ஒரு பெரிய இப்போ கூட நான் கூட சொன்னேன், ரொம்ப நியாயமான கோபம் அப்படின்னு தான் நான் வந்தோடனே அவங்க மேடையில் சொன்னேன். இல்லையா, அது அவங்களே எழுதிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களே எழுதுனா கூட அது நியாயமாக தான் இருக்குது, நீங்கள் கொலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மை இதுதான். ஏன்னா விமர்சனத்துக்கு, கடவுளுக்கு இந்த உலகத்தில் விமர்சனம் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தனை யாருக்குமே பிடிக்காதுன்னு யாராச்சும் ஒருத்தனை சொல்ல முடியுமா? அந்த வரிசையில் கடவுளை சேர்த்துக்குங்க. ஏன்னா கடவுளை பிடித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ ஒரே ஒருத்தன் அந்த உலகத்தில் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க. ஏன்னா கடவுளை பிடிக்காதவர்களும் இருக்கிறாங்க, பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்களும். அப்போ கடவுளை விமர்சனத்துக்குள்ளவர்கள். நம்ம எல்லாத்துக்குமே நல்ல பிள்ளையெல்லாம் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. அதனால தனிப்பட்ட மனிதர்களுடைய விமர்சனங்களை நீங்களே எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்களாம் ஆகாயம் மாதிரி எங்கே இருந்து பார்த்தாலும் தெரியுறீங்க. விண்மீன்கள் நிலவு அப்பெல்லாம் இல்லை, ஆகாயம் மாதிரி எங்கே பார்த்தாலும் நீங்கள் தெரியுறீங்க. அதனால் வேண்டி எந்த விமர்சனமும் உங்களை காயப்படுத்தியிருக்காது. காயப்பட்டாலும் நாங்களாம் விடமாட்டோம், நாங்களாம் கூட இருக்கோம். 1400 பாடல்களுக்கு மேலே எழுதி முடித்தாலும் ஒவ்வொரு முறையும் கிராமத்தை பற்றி எழுதும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம் சிறகடிக்கும் எனக்குள்ளே. அது மாதிரி எனக்கு பருத்திவீரனுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக எழுதின பாடல்கள் இந்த படத்துடைய பாடல்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது அந்த கொஞ்ச நேரம் நெஞ்சுக்குள்ள ஒன்று பார்த்து அந்த பாட்டும்போது எழுதும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். மறுபடியும் ஐயோ மாதிரி ஒரு ஹிட் கிடைக்குமோ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு யாத்தையும் முந்திக்கிடுச்சு. அந்த வரிசையில் இந்த படத்துடைய பாடல்கள் நிச்சயமாக என்னுடைய ஹிட் லிஸ்ட்டில் அமையும். ஏன்னா அதோடைய இசையமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள், சரவண கணேஷ் அப்படின்ட்டு. நான் கூட புதுசாக போகிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, நவீன கீபோர்டுக்குள்ளே வச்சுட்டு சப்தங்களுக்குள்ள அடிமையாகி தான் அன்னைக்கு புதுசாக வர இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் ஒரு புது இசையமைப்பாளர் வந்திருக்காருன்னு நினச்சேன். ஆனால் மீண்டும் மண்மனத்தோடு வருகிற இசையமைப்பாளர்கள், அவருக்கு தான் பாராட்டணும். ஏன்னா ஒரு காலத்தில் ஆர்டி பர்மனுடைய இசை எங்க நம்மளுடைய தமிழ் இசையை, திரை இசையை கொன்று விடுமோ என்ற ஒரு பயம் இருந்த காலத்தில் தான் வாழத்தோப்பிலிருந்து மச்சான பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு இளையராஜா எழுந்திரிச்சு வந்தார். அவர் மட்டும் அந்த காலத்தில் எழுந்திரிச்சு வரலனால் மொழி தெரியாதவனுக்கு, சப்தம் தெரியாதவனுக்கு, ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஏதோ ஒரு தேவைப்படுகிறது. முடிவு காலையில் ஆரம்பிச்ச உழவு தொழிலை, காலையில் ஆரம்பிச்ச விவசாய தொழிலை சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு கை கால அசதியில கட்டில்களை படிக்கும்போது ஏதோ ஒரு சப்தம் கேட்டுக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஆர்டி பர்மனுடைய இசை
இசைதான் மொழியே தெரியாமல் காதுகளை நிரப்பி கொண்டிருந்தது. அவங்கெல்லாம் வந்து என் அண்ணன்னு சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நீங்க தான் எப்போதுமே அண்ணங்க, நாங்கள்லாம் உங்களுக்கான பக்கத்தில் எப்போதுமே இருக்கோம். அதை மீறி பிருத்திவிராஜோடைய நட்புக்காக மட்டுமே இங்கே வந்திருக்கிற ஜெயம் ரவி அண்ணன், அதுக்கப்புறம் சாந்தனு, இவங்களை வந்து நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து டேட்டு வாங்குறதே பெருசு. பேரும் போடலை, ஒன்றுமே போடல, நட்புக்கு ஒரு ஃபோன் பண்ணோன்னே வந்திருக்காங்கன்னா உண்மையிலே பிருத்திவி சார்பில் நான் நன்றி சொல்கிறேன். அதையெல்லாம் மீறி கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆசை என்னோட முருகதாஸ் சார் என்னுடைய ஆடியோ விழாவுக்கும் வந்தாங்க. உங்களுடைய எளிமை இது மட்டும்தான் உங்களுடைய வலிமை. தயவு செய்து நீங்கள் இப்படி இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. என்னன்னா சினிமானாவே வானத்திலேருந்து குதிக்கிறதும் பூமியிலேருந்து முளைக்கிறதும் மாதிரியே சில பேர் ரெக்கை கட்டி பறஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அல்ல. ஆபீஸ்ல வேலை செய்வது மாதிரி சினிமாவில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் ஒரு படத்தில் நடிச்சுட்டாவோ, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டாவோ, ஒரு படத்துல இசையமைச்சிட்டாவோ, ஒரு பாட்டு எழுதிட்டாவோ, அவனுக்குன்னு ஒரு பெரிய 10 பேர் அண்ணன் வராருன்ட்டே போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமே தெரியல. நிரந்தரமான வேலை இருக்கிறது. மாசம் 750 ரூபாய் வேலை வாங்குகிற ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் கூட நிரந்தர வேலை இருக்கிறது. ஆனா கலைஞனுக்கு எப்போது எங்கே இருந்து வரும் என்று தெரியாத கற்பனைகள் மிதந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு இந்த போய் அப்படியே அந்த நாளதாங்க சினிமாக்காரங்களை பார்த்தாவே ஏதோ நட்சத்திரங்கள்னு அதுக்கு ஒரு பேரை வேற வச்சுட்டோம். 8வது தூரத்துல இருக்குது. எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திரைக்கு முன்னாடி தான் மின்ன முடியும். திரைக்கு பின்னாடி எல்லா பேத்துக்கும் 1000 அசிங்கங்கள் இருக்கிறது. அதை மறந்துட்டு தான் நம்ம வந்து கலைஞர்களாக கூத்தாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கலைஞர், ஒவ்வொரு கலைஞருடைய புன்னகைக்கும் பின்னாடியும் ஏகப்பட்ட கண்ணீர் துளிகள் இருக்கிறது. அது யாருமே மறந்துறது இல்லை. சினிமாவுக்கு வந்தா மட்டும் அப்படியே தேவதைகளோடு பறக்கிறது மாதிரி. எனவே உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருகிறது. நாங்கள் சினிமாவில் தொழிலாளர்களாக, கலைஞர்களாக, கற்பனைவாதிகளாக, படைப்பாளிகளாக மட்டுமே இருக்கிறோம். நாங்கள் மின்மினி பூச்சிகள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற இயக்குநர்களாக இன்னைக்கு வந்து முருகதாஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையெல்லாம் மீறி ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எனக்கு சால்வு போட வந்தாங்க. நான் சால்வை மறுத்ததுக்கு ஒரு காரணம் எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சால்வையினுடைய மதிப்பை அரசியல்வாதிகள் கெடுத்து வைத்திருப்பதனால் கடந்த 7 வருடங்களாக எந்த கூட்டத்திலும் நான் சால்வியை அனுமதிப்பதில்லை, வாங்குவதில்லை. ஏன்னா கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டு இருக்கும் போது நாங்க தாண்டா உங்ககிட்ட வாங்கணும், மறுபடியும் எங்கள்கிட்டயே வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே. காலகாலமா இது எத்தனை காலத்துக்கு போறது? ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுங்க. அரசியல்வாதி எப்போதுமே மக்களை வாக்காளனாகவே பார்த்து கொண்டிருக்கிறான். சினிமாக்காரன் மக்களை எப்பொழுதும் ரசிகனாகவே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆன்மீகவாதி மக்களை எப்போதும் பக்தனாகவே பார்த்து கொண்டிருக்கிறான். மக்களை மக்களாய் பார்க்கும் படைப்பாளிகள் இருக்கும் காலம் மட்டும்தான் உண்மையான காலமாக இருக்கிறது. எனவே தான் இது மாதிரி இந்த சால்வை போற கலாச்சாரத்தை நான் வெறுத்தேன். அது அடுத்தவங்களுக்கு கஷ்டமா இருந்தா மன்னிப்பு கேட்கிற தமிழன் நான் அல்ல. இனி வருகிற விழாக்களில் நூல்களை கொடுங்கள், புத்தகங்களை கொடுங்கள், அழகான கேடயங்களை கொடுங்கள், நினைவு பரிசுகளை கொடுங்கள், சால்வைகளை அறவே துறந்து விடுங்கள் என்று கூறி இந்த அற்புதமான படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்திருக்கிற இந்த களம் ஒரு வெற்றிக்கான அறிகுறி. நிச்சயமா வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து ஃபஸ்ட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து காலம் கடந்து உங்களுக்கு அப்புறம் எத்தனை டைரக்டர்கள் வந்தாலும் ஒரு விஷயம் வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு பொறாமையாக இருக்கும் சார். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து டைரக்டருக்கு அப்புறம் அது அவங்க படம் கொடுப்பாங்க, ஹிட்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் சினிமாவில் காமனான ஒரு விஷயம். ஆனால் வந்து ஒரு குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். பாரதிராஜா சார், அவரோட அசிஸ்டண்ட் பாக்யராஜ் சார், அவரோட அசிஸ்டண்ட் பாண்டியராஜன் சார், அவரோட அதுக்கப்புறம் பார்த்திபன் சார், அவர்கிட்ட இருந்து விக்ரமன் சார், என்ன எப்படி இவ்வளோ ஒருத்தர் வந்து ஒரு அந்த தொடர்ச்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ சிங்கமொழி சார் கூட சொல்லும்போது சொன்னார், ஒரு கோட்டையை உடைச்சி சினிமா வந்து எல்லாருக்கும் காமன் ஆக்கி விட்டார்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து விஸ்காம்ன்றீங்க, லைலோ காலேஜுன்றீங்க, ஃபில்ம் இன்ஸ்டியூட்ன்றீங்க, நிறைய விஷயம் சொல்கிறீங்க. எல்லாமே வந்து போச்சு. சின்ன சின்ன கேமராவில் படம் எடுக்கலான்லாம் வந்துடுச்சு. அதனால் வந்து வீட்டில் யார் வேணால் படம் எடுக்கலான்னு இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 70s 70களில் வந்து சினிமாங்கிறது பெரிய கனவு. சினிமா நடிகர்களை பார்த்தாவே ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி ஒரு இதில் வந்து நம்மளை மாதிரி சாமானியனுக்கெல்லாம் அந்த கேட்டு திறக்கப்படவே இல்லை. அதை வந்து உடச்சி எல்லாருமே
சினிமாவில் பண்ணலாங்கிறது ஆடியன்ஸில் இருந்து அவங்கள ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்த பெருமை அவருக்கு இருக்கும். இது நிறைய ஜென்ரேஷனுக்கு வந்து யாரோ ஏதோ ஒவ்வொரு வரி சொல்கிறாங்களே என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது விளக்க வேண்டிய இது இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்களாம் கனவு கண்டிருக்கோம். எப்படி கனவு கண்டிருக்கோம்னா, சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது வந்து ஃப்ளைட்டை பார்த்துட்டு என்னைக்கா ஒரு நாள் இந்த ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நாங்களும் கனவு கண்டிருக்கோம். ஃப்ளைட்டில் போயிருக்கோம். ஆனால் அது சாதனை இல்லை. ஃப்ளைட்டே கண்டுபிடிக்காதப்ப ஒருத்தன் வானத்தை பார்த்து ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சி இதில் போகணும்னு நினைச்சா பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சாதனை. அந்த சாதனை பண்ணவர் அவர். நிறைய விஷயம் தெரியாது. இன்னைக்கு கூட சொன்னாங்க வந்து இது 55 நாளில் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னைய காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனால் அதை காட்டிலும் வந்து அன்னைக்கு சுச்சுவேஷனில் வந்து அன்னைய காலகட்டத்தில் வந்து பாரதி ராஜா சாரோட படங்கள் எல்லாமே 30 நாள்லையும் 35 நாள்லையும் 40 நாள்லையும் எடுத்த காவியங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு நிச்சயமா கொஞ்சம் வெக்கமா கூட இருக்கு சார். ஏன்னா வந்து நான் கேள்விப்பட்டேன் வந்து சிவப்பு ராஜாக்கெல்லாம் 40,000 அடின்னு சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஃபைட்டுக்கே 40,000 அடி எடுக்கிறோம். அது நினைக்கும் போது உண்மையிலே வந்து எப்படி முடியுது அப்படின்னு நான் நினைச்சு நான் ஒரு தடவை கூட உங்ககிட்ட நான் கேட்டேன் சார். நான் அது அப்போ நீங்கள் அது மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் நான் இது எல்லாரும் முன்னாடியும் கேட்குறேன் சார். ஏன்னா நான் வந்து யாரையும் நான் தப்பாக சொல்லலை. சினிமாவில் நடிக்கும்போது சினிமாவில் இருந்து வர்றவங்க, சினிமாவில் இல்லாத வர்றவங்க, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வர்றவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறோம், ஒரு சீன் சொல்லும்போது ஒன் மோர் போகுது, அதுக்கப்புறம் ஒன் மோர் போகுது. சில டைமில் ஐயோ எப்படிரா நடிக்க வைக்கிறாங்கலாம் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இந்த மண்வாசனை பாண்டியன்லாம் எப்படி சார் நடிக்க வச்சிங்க நான் கேட்டேன். அதுக்காக நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி. நான் உண்மையில யாரையும் டீக்ரேட் பண்ணுறதுக்கோ மட்டம் தண்டுறதுக்கோ எனக்கு பேசலை சார். ஏன்னா சினிமாவுக்குன்னு வந்து கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களை எடுத்து ஒரு பக்கம் 4 வரி வசனம் சொல்லும் போதே அவங்க வந்து தப்பா பேசுறாங்க. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வளையல் கடையில இருந்து ஒரு ஆர்டிஸ்ட பிடிச்சி 26 நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சு அந்த படத்தை சூப்பர் ஹிட் கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் சார். இன்னைக்கு நீங்க காமிச்ச பாதையில தான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நீங்க காட்டின வழிகள் தான், அதுல சந்தேகமே கிடையாது. உங்ககிட்ட இருந்து இதுல இருக்கிற 4 ஷாட்டு கூட அந்த ஹீரோயின் அந்த ஒரு முகத்தை பாதி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கண்ணை சிமிட்டுதுன்னா அதெல்லாம் உங்க இன்ஸ்பிரேஷன் தான் சார். அது உங்க ஒரு ஹீரோயின் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பட்டர்ஃபிளை கட் ஷாட் போடுறோம்னா அதெல்லாம் இன்னைக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற வரைக்கும் எல்லாமே உங்களோட ஜெனட்டிக் தான், உங்களோட பாரம்பரியம் தான் நாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கோபங்கள் எல்லாம் சாருன்னு சொன்னாரு. நீங்க எங்க மேல கோபப்படுறதுக்கும் நாங்க உங்களை அடிச்சு விளையாடுறதுக்கும் வேற யாரு இருக்கா, வேற யாருக்கிட்ட நாங்க போய் பண்ண முடியும்? அது வந்து அதை உங்களோட கோபமும் எங்களுக்கு தெரியும். அதை எவ்வளவு சீக்கிரம் நீங்க மறப்பீங்கன்னு எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்திலயோ யாரோ ஒரு சிலர் மேல இருக்கிற ஒரு வருத்தத்திலயோ அந்த வருத்தம்லாம் உங்களுக்கு உடனே போயிடுங்கிறது தெரியும். அது உண்மையா இல்லாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில நேரத்துல உங்களை தூரத்துல இருந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க ஓப்பனா அவ்வளோ பாராட்டுவீங்க அப்படின்னு தெரியும். உங்களை மீறி நாங்களாம் யாருமே கிடையாது சார், அது உண்மை. அது அதனால வந்து அவரோட வழித்தோன்றர்களான நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த தூரம் வந்திருக்கோம். அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி பாண்டியராஜன் சார் பார்க்கும்போது நானும் பள்ளிக்கூட நாட்கள் அந்த சின்ன வயசுல வந்து பார்க்கும்போது அந்த ஆண் பாவம் வரிக்கு வரி அவரோட ஒரு சீனை வந்து இப்போ பார்த்தேன். ஒரு ஆட்ல வந்து முட்டிடுச்சான்னு பின்னாடி வந்துடுவான், டப்புன்னு ரிவர்ஸ்ல இடிச்ச உடனே முட்டிடுச்சிங்க அப்படின்னு சொல்ற அவரோட சீன் இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிராண்ட்ல ஒரு ஆடா வச்சிருக்காங்க. ஸோ அவரோட அந்த கிரியேஷன்ஸ், ஒரு அம்மா வந்து கேட்குற என்னடா என்ன போற பக்கத்துல உங்க அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாப்புல ஹீரோ ஒரு மகன் வந்து தன்னுடைய தந்தையை பார்த்து உடனே அவன் கேட்கறான், டே ஆமாண்டா உனக்கு கிடைக்கலன்னா என் அம்மா தான் கிடைச்சதான்னு அப்பா கேட்கிறாரு. உடனே பையன் சொல்றான், என் அம்மா நீ கல்யாணம் பண்ணி வாமா நான் கல்யாணம் பண்ணி விடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு குதர்க்க வசனங்கள் எல்லாமே காலம் கடந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் இருக்கும் சார். அப்புறம் பிருத்வி சார் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே அவர் முன்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கும் தெரியாது. பட் முன்னாடி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். புது படங்கள் எடுக்கும்போதெல்லாம் சில யார் இப்போ யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சும்மா கேட்கும்போது டைரக்டர் சசிகுமார் கூட சொன்னார், சார் பாண்டியராஜன் சார் சன்னு வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு, ரொம்ப டெடிகேஷனாக பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்னமும் வந்து ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது வந்து உங்களுக்காக இருந்தாலும் சரி சாந்தனுக்காக இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிட்டா அப்புறம் என்ன இருக்கு அந்த வெற்றியோட சக்ஸஸ்? நீங்கள் போராடணும். வந்து இன்னாரோட பையன் அப்படிங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நிற்கிறது மட்டும் எல்லாமே உங்களோட முயற்சி தான். அந்த வகையில் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரும். இதில் இருந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக பண்ணியிருந்தாங்க, ஒரு மண்மயத்தோட பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நிச்சயமாக உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும்.